ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். 14/4/2026 அன்று வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சில ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கிக்கிட்டு தான் போகும் இந்த பிரபவ ஆண்டு. அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா, சூரியனும் சுக்கிரனும் மேசத்தில் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்குது, சிம்மத்தில் கேது இருக்குது, கும்பத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்காங்க, மீனத்தில் சனி புதன் மற்றும் செவ்வாய்னு எல்லா கிரகங்களும் ஒரு விதமான ஒரு காம்பினேஷனில் தான் உட்கார்ந்துருக்கு. இந்த காம்பினேஷன் உலக அளவில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை உருவாக்கி தரப்போகுது, இல்லை என்னென்ன விதமான தீமைகளை உருவாக்கி தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் சுமூகமாக உட்கார்ந்து வேலை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான ஏற்றத்தையே உருவாக்கி தரும். கடுமையான உழைப்பை வைத்து உழைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் நெருக்கடிகளும் உருவாக்கி தரும். இது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வரமும் ஒரு நெருக்கடியுமாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த வருடத்தின் ராஜாவாக குருவே வருகிறார், மந்திரியாக செவ்வாய் வருகிறார். ஸோ ராஜாவாக குரு வரும்போது குரு தன்னுடைய தன்மைகள் முழுவதையும் அப்படியே உலகமெங்கும் பரப்புவார். அப்போது கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அப்புறம் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும், மக்கள் மத குருமார்களை தேடி போவாங்க, எல்லா மதங்களின் மீதும் நம்பிக்கை ஏற்படும், பற்றுதல் ஏற்படும். இந்த மாதிரியாக அதோடு சேர்த்து பள்ளிக்கூடம், வாத்தியார், இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆடிட்டர் தொழில், அப்புறம் குருவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய நீதிபதி தொழில், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது என்னென்னா, ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டு செய்யக்கூடிய உற்பத்தி துறை, விவசாயம் மற்றும் போக்குவரத்து, அடிப்படையாக செய்யக்கூடிய உடல் உழைப்பை வாங்கக்கூடிய தொழில்கள், இயந்திரம் சார்ந்தவை, இதை எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் போகும். விலைவாசிகள் உயரக்கூடும், சில இடங்களில் ஸ்தம்பித்து மீண்டும் உயிர் பெற்று வரும். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பானதாக இல்லைன்னே சொல்லலாம். துலாம் ராசிக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷம் துலாம் ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல காலம். இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், அப்படியே 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஒரே வருஷத்தில் 3 முறை மாறக்கூடிய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும். முதல் பாதியில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெருமைக்குரியவங்களாகவும் ஒரு மக்களுடைய செல்வாக்கு சம்பாதிக்கிறவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அரசியலில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, தொழில்துறையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். அடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தொழில், ஒரு வியாபாரம், இது போன்றவை அமையும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம், இல்லைன்னா நீங்கள் என்ன விஷயத்தை நினச்சிங்களோ அப்படி இந்த உங்களுடைய நோக்கங்களை செஞ்சுட்டு போகிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் அப்படின்னு இதைத்தான் சொல்ல முடியும். அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் அடித்து நொறுக்க போகிறாரு. எதிரிகளை எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு தேவையான அத்தனை விதமான நன்மைகளையும் அவர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. பார்க்கும்போது சாதாரணமாக தெரிஞ்சாலும், ஆனால் உங்களுடைய எதிரிகளை எல்லாத்தையும் அவர் துவம்சம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தர்றேன் அப்படிங்கிற ஒரு சரியான முடிவை எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆள், அடிமை, சேனை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்படும். பணபலம் கிடைக்கப்படும். எல்லாமே சகலமும் கிடைக்கும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒட்டு மொத்த பிரபஞ்சமும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. துலாம் ராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம். வியாபாரம் அப்படின்னு சொல்லும்போது பொன், பொருள், ரத்தனம், வெள்ளி மற்றும் இல்லாமல் அது தொடர்பான பொருட்களை தயாரிக்கிறது, கவரிங் நகை தயாரிக்கிறவங்க,
இந்த ஜிமிக்கி தயாரிக்கிறவங்க, செயின் தயாரிக்கிறவங்க, அழகு கலை நிபுணர்கள், அழகு நிலையங்கள் வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய வட்டி தொழில் செய்கிறவங்க, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறவங்க, தங்கத்தை அடமானம் வச்சுட்டு பணம் கொடுக்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேஷ் கலெக்ஷனில் வேலை செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல காலமாக இருக்கும். இருந்தாலும் தேவையில்லாமல் பேருக்கு எடுத்துக்கிற ஒரு வேலை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்பப்போ உங்களுக்குள்ளே ஒரு சின்ன மூர்க்கத்தனத்தை கொடுத்து எங்கேயாவது பிரச்சனையும் பஞ்சாயத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து விட்டுரும். அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சிரமப்படுவீங்க. சரியாகிடும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் அந்த ஒரு சின்ன சிக்கலான அந்த சூழ்நிலையை ஏன் நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் கேட்குறேன். அதே போல் நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த முறை ரொம்ப அற்புதமான காலம். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான வழக்குகளில் அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வக்கீல்களுக்கும் இந்த காலம் ரொம்ப நல்ல காலம். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்குள்ளே வேலை செய்கிற எல்லாருக்குமே இந்த காலங்கள் ரொம்ப நல்ல காலங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. துலாம் ராசியில் பிறந்து தங்கும் விடுதி, ஹோட்டல், ரிசார்ட், கேளிக்கை விடுதி, பாரு, அப்புறம் டான்ஸ் பாரு இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க, அப்புறம் மியூசிக் செட்டெல்லாம் போடுறவங்க, டிஜே வச்சு செய்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் மேடை கச்சேரிகளில் டான்ஸ் ஆடுறவங்க, ஆர்கெஸ்ட்ரா செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காலம். இது ஒரு பொன்னான காலம்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பழக்கம் கிடைக்கும், அறிமுகம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து அவங்களே உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுப்பாங்க. அந்த தொழில் மூலமாக ஒரு பெரும் சம்பாத்தியத்தை ஏற்படும். நீங்கள் நினச்ச இடத்த, நினச்ச விஷயத்தை அடைவதற்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடுகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்க, மிமிக்ரி பண்ணுறவங்க, மேடை ஆர்டிஸ்ட், நாடகம் நடிக்கிறவங்க, இவங்களுக்கும் துலாம் ராசியில் பிறந்த இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல பெரிய மாற்றம் இல்லை. அதே போல் துலாம் ராசியில் பிறந்து வியாபாரம் செய்கிறவங்க, குறிப்பாக உணவு தானியத்தை வாங்கி விற்கிறவங்க, கால்நடைகளை வாங்கி விற்கிறவங்க, கால்நடை உணவுப் பொருட்களை விற்கிறவங்க, கால்நடைகளை பற்றி வேறு ஏதாவது அது தொடர்பான விவசாய கருவிகள் இப்படி ஏதாவது விற்கிறவங்க, பட்டி போடுறவங்க, கோழி வளர்க்குறவங்க, ஆடு வளர்க்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு காலம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலம். மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியது. மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாற்றத்தை உருவாக்கி தரும். ஆனால் இந்த மாற்றம் கிராஜுவலாக உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நடந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வைக்கும். இதை பார்க்கும்போது இந்த மாதிரியே காலம் முழுக்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான காலம் இருக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரும். டீச்சர்களுக்கு கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர்கள், வாத்தியாருங்க, ஸ்கூலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நிறைய நிற்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு காலில் பிரச்சனை வரலாம். டீச்சர்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்துலேயே அவங்க பாராட்டப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, அதில் வேலை செய்கிறவங்க, ஃப்ரண்ட் எண்டில் உட்காந்து வேலை செய்கிறவங்க, டெலிகாலர்ஸ், மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம் ஒரு சூப்பரான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். தராசு செய்கிறவங்க, தராசு மட்டும் இல்லாமல் இந்த மோளம் செய்கிறவங்க, இசை வாத்தியங்கள் செய்கிறவங்க, கருவிகள் தயாரிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே விற்பனை கூடக்கூடிய காலம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆனால் இந்த தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிக்கல் இருக்குது. நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா தொழில்களில் இருக்கிறவங்களையும் ஒரே ஒரு முறை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொதுவான ஒரு சிக்கல் வரும். அது என்னென்னா யூரினரி ட்ராக்கில் ஏதாவது பிரச்சனை வரும். அப்போல்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை வரும். பெண்களோ ஆண்களோ கண்ணில் பிரச்சனை வரும். சில நேரங்களில் சுவாச பிரச்சனைகள் வரும். சளி பிடிக்கிற மாதிரியான சிக்கல்கள் உண்டாகும். அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த மரங்கள் உள்ள காட்டு பகுதிக்கு போகாதீங்க. அங்கே போகும்போது சில சிக்கல்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகள் மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. திடீர்னு தங்க நகை சேர்றது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பெரிய திட்டங்களுக்காக உங்களுடைய தங்க நகைகளை நீங்கள் விற்கவோ அடமானம் வைக்கவோ ஒரு சூழ்நிலை வரலாம். சொத்து வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகு கேதுக்கள் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்கிறது போல் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு 3-6 மாதம் கழித்து அது சில கோளாறுகளை உருவாக்கும். அதனால் டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது ரொம்ப முக்கியம். தாயார் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. இது போல் ஏதாவது உங்களுக்கு சிக்கல்களோ பிரச்சனைகளோ வரும்போது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், ஒரு குறிப்பிட்ட திதியில் சில கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது அது உங்களுக்கு சில மாற்றங்களை உண்டாக்கும். அது என்ன அப்படின்னா தேய்பிறை சதுர்த்தியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்தக்கூடிய நாளில்
நீங்கள் ஒரு அம்மன் கோவிலுக்கோ இல்லை கன்னி தெய்வங்களுக்கோ இல்லை சப்தமார் கன்னிகளுக்கோ போயிட்டு நீங்கள் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவில்லையோ இல்லை பெருமாள் கோவில்லையோ இருக்கிற தாயார் சன்னதிக்கு ஒரு மாலை வாங்கி கொடுங்க, குங்குமம் வாங்கி கொடுங்க. அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் பொங்கல், பாயாசம் இந்த மாதிரி ஏதாவது இனிப்பு சார்ந்த பண்டங்களை நீங்கள் பிரசாதமாக கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய பெரிய பிரச்சனைகள் நன்றாகவே தீரும். அந்த குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அந்த நாள் தான் உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான நாள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.